5000 ரூபாய். குமரேசன் திருச்சி அவர்கள் 5000 ரூபாய். திரு தாமோதரன் சென்னமிட்டி அவர்கள் 5000. திரு ஆர் தியாகராஜன் சென்னமிட்டி அவர்கள் 5000. திரு ஆர் நாராயணசாமி சென்னமிட்டி அவர்கள் 5000. திரு சந்திரமௌலி முன்னாள் நாடக சங்க தலைவர் சுக்காமெட்டி அவர்கள் 2000. பத்மநாபன் வனத்துறை ஓய்வு திண்டுக்கல் 2000. திரு ரவிச்சந்திரன் தொழிலதிபர் சுக்காமெட்டி அவர்கள் 2000. திரு உதயகுமார் சென்னம்பட்டி அவர்கள் 2000. திரு முத்துகிருஷ்ணன் மேற்கு தோட்டம் 2000. திரு பரத் சிவகுமார் கிழக்கு தோட்டம் 2000. ஜெயராஜ் சென்னம்பட்டி அவர்கள் 2000. திரு பாலகிருஷ்ணன் சென்னம்பட்டி 2000. திரு மகாலிங்கம் சென்னம்பட்டி 2000. திரு பாலசுப்ரமணியன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அழகுபட்டி அவர்கள் 1500. திரு சாந்தகுமார் கிழக்கு தோட்டம் 1500. திரு ஸ்ரீதர் சென்னம்பட்டி 1500. திரு சாமிநாதன் சென்னை 1500. திரு ஆர் கோபால் மேற்கு தோட்டம் 1000. திரு ராஜேந்திரன் கவிதா சென்னம்பட்டி 1000. எஸ்ஆர்டி பாலாஜி கிழக்கு தோட்டம் 1000. திரு ஜே சரவணன் புவனேஸ்வரி கிழக்கு தோட்டம் 1000. திரு செந்தில் கேசவன் சென்னம்பட்டி 1000. திரு முத்துக்கிளி நாராயணசாமி சென்னம்பட்டி 1000. கீதா முருகானந்தம் சென்னமிட்டி அவர்கள் 1000. திரு கந்தசாமி ஆசிரியர் சென்னமிட்டி 1000. திரு மகேந்திரன் சென்னமிட்டி 1000. திரு ஜனகர் சென்னமிட்டி 1000. திரு லோகநாதன் ஓபிஆர் திண்டுக்கல் 1000. திரு வினோத்குமார் ஓபிஆர் திண்டுக்கல் 1000. திரு ஜெயராமன் சென்னமிட்டி 1000. அடுத்து பூமிராஜா சென்னமிட்டி பூமிராஜ் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. யார் தலைவருக்கா? பூமிராஜ் அவர்கள் தலைவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவார்கள். போட்டாச்சா? வந்துட்டாரா? யார் வந்துட்டார்? சரவணா. திரு காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மௌலி வேற இருக்கு.
வருங்கால வாழ்வுகளுக்கும் எதிர்கால இனம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணையெல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய எனது அன்பு சார்ந்த விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தில் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தாளர்களுக்கும் இந்த நாடகத்துக்கான வரியை வந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் அபிநய குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் நாங்கள் கைகளில் கொண்டு நல்லதொரு முறையில் அமைதி காத்து இந்த நாடகத்தை சிறப்பாக கண்டுகளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை தொடருகிறோம். நன்றி அடைகிறது. வணக்கம். நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. பப்புனுக்கார வெளியே வந்தாச்சுன்னா நம்ம வேலையை நம்ம பார்த்துருக்கோம். என்ன முந்தியெல்லாம் பப்புனு வெளியே வந்தா வெறும் தலையா தெரியும், இப்ப வெறும் நெருக்கி முக்காலா தெரியுது. தலையா தெரியுமா இல்ல வழுக்கையா தெரியுமா? அந்த காலத்துல அப்படி தரப்பா முன்னாடி பெரியவங்களா உட்கார்ந்து பாப்பாங்க. காலம் மாற மாற எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு, காட்சிகளும் மாறிக்கிட்டு இருக்கு. காலம் மாற மாற ஆனா மாறாது இந்த நாடகம் மட்டும்தான். இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா, முதல்ல ஒரு சினிமா படம் போட்டாங்கன்னா முதல்ல வந்து படத்தோட தலைப்பை போடுவாங்க. அந்த படத்தோட தலைப்பு போடுவாங்க. ஆனா இதுல தலைப்பு நாம தான் சொல்லி ஆகணும். இந்த நாடகம் எப்பேற்பட்ட நாடகம் என்று உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, முதல்ல இந்த அழகான ஒரு கலையரங்கத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் கோடான ஒரு நன்றி. இந்த சிறப்புமிகு புது கலையரங்கத்துல அருமையான ஒரு சுப நிகழ்ச்சியாக ஸ்ரீ வள்ளி திருமணம் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய நாடகம் நல்லபடியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம். சுருக்கமா சொல்ல போனா இது குகுனை மணந்த குறிச்சி மலர் கந்த பெருமானோட காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. காதல் இது நீங்க புராணம்னு நினைக்கலாம், இது முழுக்க முழுக்க காதல் சம்பந்தப்பட்ட ஒரு நாடகம். எல்லாமே கலந்துருக்கு. கலப்பு திருமணம். கலப்புதான். ஏன்னா உண்மைக்கே இது காதலுக்கு மிக மிக முக்கியத்துவம் ஏன் கொடுத்திருக்காரு. கடவுளே காதலிக்கலாம் அதிகாரத்தை அப்பே கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு சூட்சமத்தை நீங்க எல்லாருமே கவனிக்கணும். நீங்க எல்லாருமே சாமியை கும்பிடாதவங்க
ஆனா ஒரு விஷயம் தான், எல்லா பேருக்கும் அடி உண்டு. எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் சொல்றேன், இருக்கிற ஆண்கள் கேட்டா கேட்டுக்கங்க. யாரெல்லாம் கட்டுன பொண்டாடிக்கிட்ட அடி வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் சொர்க்கத்துல இடம் கிடைக்குமா? இப்படி வேலை இருக்கா? அவன் இங்கே நரகத்தை அனுபவிச்சிடறாங்க, அப்ப மேல சொர்க்கம் தானே வருது. மறக்காம இதை எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படி இல்லைங்க, வாழ்க்கை வந்து வாழ்வதற்காகத்தான். சில பேர் வாழ தெரியாம வாழ்றாங்க. இதுல நிறைய பேர் வந்து குடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? இந்த குடிக்கிறப்ப ஏயா குடிக்கிறது கேட்டா அந்த ஆள் சொல்ற முதல் வசனம், வீட்டுல பொண்டாட்டி அடிக்கிறாப்பா, வீட்டுல குடும்பம் சரியில்லை, அது பிரச்சனை இது பிரச்சனை, மனசு நோவுது, குடிக்கிறேன்னு. இங்க ஒரு விஷயத்த நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க, குடிக்கிற ஆள்கிட்டயும் ஒரு சில பேர் ரெண்டு மூணு ரகம்லாம் இருக்கு. தினேஷ் பார்த்து பேசு, அவன் மொக்க மொக்க கண்ணு குடிக்கிறாம குடிக்கிற ஆளு. குடிக்கிறதே தப்பு, இதுல என்ன கண்ணு மூக்கு தெரியாம குடிக்கிறது? இதுக்கு நிறைய விஷயம் இருக்கு மச்சான். கண்ணு மூக்கு தெரியாம குடிக்கிறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கு. குடிக்கிறதுலே இது என்ன கண்ணு மூக்கு தெரியாம குடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் இப்படிதான் உடம்பு வலியா இருக்குன்னு ஒயிட் ஷாப்ல சரக்கு அடிக்க போயிருந்துருக்கான். ஒயிட் ஷாப்ல சரக்கு அடிக்க போனா ஒரு ஆப்ப வாங்கி நல்லா கடகடன்னு உள்ள இருக்கிட்டு வீட்டுக்கு திரும்புவோம்னு திரும்பினவே இந்த ஒயிட் ஷாப்பை விட்டு ஒரு 10 அடி தூரத்துல இடுப்பு வசத்துக்கு ஒரு சாக்கடை ஒண்ணு கெட்டி கட்டாம போட்டு இருக்காங்க. இந்த நாசமத்து போற போதல என்ன பண்ணிட்டியா, இந்த சாக்கடைக்குள்ள ஊட்டிய பிறக்க உள்ள வந்துட்டான். இவன் உள்ள விழுதுறியால இங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இவன் போதைய போட்டு சாக்கடைக்குள்ள உள்ள விழுந்தால இவனுக்கு முன்னாடியே ஆல்ரெடி இன்னொருத்த சாக்கடைக்குள்ள கிடக்குறியான். அவன் மேல இவன் போய் விழுங்க, இவனுக்கு அவன் மேல கோவம். யாரா நீ எங்க ஊருக்குள்ள வந்துகிட்டு எனக்கு முன்னாடி அப்புறம் அந்த இடத்துல கொடுக்க போச்சு அப்படின்னு மேல இருக்கிற கீழே இருக்கிற வாயிலே குத்துறியான். அதுக்கு கீழே இருக்கிற சொல்றாரு, நீ யாரா வெண்ண மகனே, நான் இந்த ஊர்ல 25 வருஷம் இருக்கேன்டா, அப்படித்தாண்டா நான் இங்க கிடப்பேன்னு அவன் சொல்றியான். அப்பதான் மேல இருக்கிற சொல்றீங்க, நீயாவது 25 வருஷம் தான்டா, நான் இந்த ஊர்ல 50 வருஷமா இருக்கேன்டா. யாரா நீ? ஏண்டா 25 வருஷமா இந்த ஊர்ல இருக்கேன்ற உன்னை நான் பார்த்ததே இல்லையே, உண்மையா சொல்றா. 2 பேரும் சண்டை ஓட்டு உருளாங்க. எதுக்குள்ள? இத்தனையும் சாக்கடைக்குள்ள. அப்பதான் மேல இருக்கிற கேட்டானா, நீ 25 வருஷமா இருக்கிறேன்னு சொல்றீல்ல, இந்த ஊருக்குள்ள எனக்கு தெரியாம எவனும் இருக்க முடியாது. நீ இந்த ஊருக்காரனா வெளியூருக்காரனா? நான் இந்த ஊர் தான் இருக்கேன். சரி, இந்த ஊருன்னு இல்ல, எந்த தெருவுல நீ சொல்றா? நான் மேல தெருவுன்னு இருக்கேன். இவனுக்கு கோவம் சொல்லின்னு கிளம்பிருச்சு. ஏன்னா இவனும் மேல தெருவுல குடியிருக்கான். அது எப்படி ஒரே தெருவுக்குள்ள இருந்துகிட்டு உன்னை நான் பார்க்க முடியாம இருக்கேன். மேல தெருவுன்னு இல்ல, எத்தனை நம்பர் வீடுடா, உன் வீட்டு நம்பர் சொல்றேன், நான் 2ஆம் நம்பர் வீடுடா. இவனுக்கு கோவம் உச்சத்துக்கு போயிருச்சு. ஏன்டா இவன் வீட்டு நம்பர் 2 தான், அது அப்புறம் ஏன் வீட்டு நம்பர் நீ சொல்ல போச்சு. 2 பேரும் எதுக்கு எடுத்து பிறக்காதீங்க. கடைசியில 2 முட்டையும் அப்பன்னு வாங்கி குடிச்சு உள்ள வந்திருக்கேன். குடும்பமே குடிக்காரன் தான். இதுவே கண்ணு முக்கு தெரியாம குடிக்கிறது. அப்ப யாரு மய யாருன்னு தெரியாம. அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க, குடியும் குடித்தனமா இருக்குங்கிறதுக்கு. மாமா ஒரு விஷயம் சொல்றேன் மாமா, முந்தி காலத்துலயும் குடிச்சாங்க இல்லைன்னு, முந்தி காலத்துல குடிச்சது உடம்பு அலுப்புக்கு, இப்ப ஃபுல்லா குடிக்கிறது அம்புட்டு முட்டையும் கொழுப்புக்கு. கொழுப்பு இருக்க. இங்க இருக்கிறவங்கள்ட்ட ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் மட்டும் முன் வச்சுக்கிறேன். பெரியவங்க நிறைய பேர் இருப்பீங்க, இதுல குடிக்கிறவங்களும் இருப்பீங்க, குடிக்காம இருப்பீங்க. இல்ல எனக்கு தெரியாது, எதனாலும் சொல்ல வேண்டிய கடமை. இந்த நாடகம் பார்க்கின்ற கூட்டத்துல யாராவது குடிக்காதவங்க இந்த கூட்டத்துல இருந்தீங்கன்னா, நாளைக்கு ஹாஸ்பிட்டல்ல போய் உங்க கிட்னில எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. குடிக்கிறவங்க இருந்தீங்கன்னா முதல்ல உங்க கிட்னி இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கங்க. இதெல்லாம் கொல்ல பேர் சும்மா தான் இருக்கீங்க. கிட்னி எங்க வந்துட்டேன், சட்னியை கரெக்ட் பண்ணிட்டேன். அதுவா கரைஞ்சிருக்கு. கரெக்ட் மாமா. இதுக்கு சரக்குக்கு ஒரு பேர் இருக்கு. ஆரம்பத்துல பழமையான பேரு மது, மதுபானம். இதுக்கு ஏன் மதுன்ற பேர் இருந்துச்சு தெரியுங்களா? 2 எழுத்து. மகிழ்ச்சியில ஆரம்பிச்சு துன்பத்துல போய் விட்டுரும். பசங்களோட சேர்ந்து சரக்கு அடிக்கிறப்ப மகிழ்ச்சியா தான் இருக்கும், கடைசியில ஆஸ்பத்திரியில போய் கிடைக்கிறப்ப துன்பத்துல போய் முடியும். அந்த 2 எழுத்து சுருக்கிதான் மதுனே பேர் வச்சான். அடுத்து இன்னொரு பேர் இருக்கு, சாராயம். இதுக்கே சாராயம் பேர் வச்சு உடம்புல உள்ள சாரப்புலாம் அப்படியே ஒட்டு மொத்தமா ஆச்சு கொடுமா. சாரா ஆகிருந்தாலும் அது பேரு சாராயம். இப்ப பீடின்ற வார்த்தை திருப்பி போடுங்க, டிபி. பீடி குடிச்சா உனக்கு டிபி வருவது உறுதி. சரி, அதை
எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க? எங்க சிகரெட் குடிக்கிறவங்க யாராவது சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்க. ஃபில்டர் பண்ணி நல்ல புகையா உள்ள வருது. இப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க. நல்ல புகையை மட்டும் உள்ள எடுத்துட்டு கெட்ட புகையை வெளியே விட்டோம்னு. உண்மை அது கிடையாது. சிகரெட் கடையில எதுக்கு பஞ்சு வச்சிருக்காங்க தெரியுமா? சிகரெட்டை குடிச்சு குடிச்சு நம்ம செத்து போயிட்டா அந்த பஞ்சை எடுத்து மூக்குல வைக்கிறது அந்த பஞ்சு. அளவு சரியா பாத்தீங்களா? கரெக்டா இருக்கு. ஆமா மாமா, என்னத்துக்கு முந்தைய பெரியவங்க எல்லாருக்கும் தெரியும். முந்தையெல்லாம் ஒயின் ஷாப் ஊருக்குள்ள இருந்துச்சு. இப்ப ஃபுல்லா ஒயின் ஷாப்புமே சுடுகாட்டுக்கு மாத்திட்டாங்க. குடிக்க அங்கே குடிய தொண்டிக்குள்ள ஓட்டாங்க. எதுக்கு தூக்கிட்டு போக? நான் ஒண்ணு இதுல இந்த சொல்ற அளவுக்கு நான் ஒன்றும் யோக்கியமும் கிடையாது. இன்னைக்கும் சொல்றேன், நானும் லேசா நல்ல நாதிங்க நான் வந்தா குடிப்பேன். ஆனா இன்னைக்கு எங்க அப்பா வந்தாருன்னா உடனே சரக்கு போட்டு எடுத்து மனசு வச்சுக்கிறேன். மரியாதை இல்ல, மரியாதை. அதுல ஒரு கட்டை கொண்டு அந்த முட்டை குடிக்கிட்டு போயிரு. அப்ப தெரியும். ஆமா, இதெல்லாம் குடிக்க கூடாதா? ஏன் இப்படித்தான் குடிக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆமா, சும்மா இல்ல. நான் வந்து குடிக்கிறாலையும் தப்பு சொல்லல, குடிக்கிறவங்களையும் தப்பு சொல்லல. உங்க சுய உரிமை, அதெல்லாம் நான் வந்து பங்கிட்டு கிட முடியாது. உங்க சுதந்திரத்துல தலையிடவே முடியாது. இருந்தாலும் இங்க இருக்கிறவங்க ஒரு சில வீட்டுல இந்த குடியினால பிரச்சனை வரும். பாத்திருக்கீங்களா? மனைவிக்குள்ள ஏகப்பட்ட சண்டை வரும். என்ன காரணம்? குடிக்கிற உங்க மேல தப்பே நான் சொல்ல மாட்டேன். நீங்க குடிச்சிட்டு போற சரக்கு மேலதான் தப்பு. நீங்க அங்க வரப்பே வாடகைக்கு பொண்டாட்டி முக்கில ஏறி உட்காந்துக்கிறது. அப்ப என்ன காரணம்? சரக்க மாத்த கத்துக்கணும். நல்ல சரக்கு கிடைக்கல. வாடவாரான சரக்கு இருக்கு. அது என்ன சரக்கு? கடையில போய் இத கேட்டா தானே குடிப்பேன். சொல்றாங்க. எப்ப பாரு மானகட்ட மாறிட்டு எக்ஸ்ட்ரா 18 48 பிளாக் பரல் போயிடுச்சுனோ. இந்த ஏ வாங்கி குடிச்சா வீடு வளர்க்குமா? வாடா 400 ரூபாய்க்கு வாங்க சொல்றீங்க செய்யுது. எஸ்வாஸ். ஆமா, எஸ்வாஸ். நீங்க 5000 ரூபாய்க்கு சரக்கு வாங்கினாலும் வீச தாங்க செய்யும். ஆமாங்க. வாடவாரான சரக்கு ரெண்டு இருக்குங்க. இந்த சரக்க வாங்கி குடிங்க. குடிக்கிறவங்க வீட்ல ஒரு பிரச்சனை வராது. பரவாயில்லையே. சூப்பரா இருக்கு. இவன் வாங்க போறானே. ஆமா, வாட இத்தனை வராது. காதுகிட்ட அணுகுண்டு வெடிச்சா கூட அசரப்பட மாட்டான். தூக்க ஜம்முன்னு வரும். டிஸ்டர்ப் ஆகாது. அவன் நோ டிஸ்டர்பன்ஸ். ரெண்டு சரக்கு. என்னென்ன சரக்கு? ஒண்ணு குருண மருந்து, ஒண்ணு பால்டாயும். செத்துட்டேன்னா நாட்டை புடிச்ச தொல்லை முடிச்சு, வீட்டை புடிச்ச தொல்லை முடிச்சு, எதுக்கு நாட்டை கட்டு கொண்டாடு? ஆனா இப்ப சுடுகாட்டுல இடம் கிடைக்க மாட்டேது. பெரியவங்க எல்லா பேருக்குமே தெரியும். முந்தி ஒரு ஆளு செத்து போனா ஒரு 8 பேர் செத்து தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் அதுக்கு மேல் வலிக்குதுன்னு ஒரு வண்டி ஒண்ணு ரெடி பண்ணாங்க. இப்ப வண்டிக்கு வேலை இல்லாம போயிருச்சு. எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். 2026ல நடமாடும் சுடுகாடே வந்துருச்சுங்க. போன் அடிச்சா சுடுகாடு வீட்டுக்கு வருது. வாசல்ல வச்சு படத்தை மூடிறியா, மூடிய போட்டு கவுத்துறியா, 1/2 மணி நேரத்துல 2 கேஸ் எடுப்ப திறந்து விடுறியா, 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துல எரிஞ்சு சாம்பலா போயிருது. அள்ளி கொடுத்துட்டு அவன் வண்டி எடுத்துட்டு போயிருக்கான். வண்டி வாடகை 15,000 ரூபாய். ஏன் இந்த நடமாடும் சுடுகாடு வந்துச்சு தெரியுங்களா? இப்ப நம்ம ஆளுங்க சுடுகாட்டி பிளாட் போட்டு விற்க ஆரம்பிச்சுட்டாங்க. எதுல புதைக்கிறது? ஒண்ணும் இல்ல. நீ போற காலத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லா பேர்த்தையும் ஒரு உன்னதமான விஷயம் சொல்றேன். நீங்க எவ்வளவு பெரிய பரம்பரை பணக்காரரா இருந்தாலும் சரி, நம்ம மாடி மாடியா வீடு கட்டினாலும் சரி, அடுக்கடுக்கா பீரோல பணத்தை அடுக்கி வச்சாலும் சரி, ஏக்கர் ஏக்கரா வயக்காடு வாங்கி போட்டாலும் சரி, செத்து போனா ஐஸ் பட்டி நீ வாடகைக்கு தான் எடுத்தாகணும். உண்மைதானே? யாரும் சொந்தமா வாங்கி வீட்டுக்கு வச்சுக்க போறது கிடையாது. ஃப்ரிட்ஜ்ல வாங்கி வச்சுக்கலாம். என்ன ஐஸ் கட்டி வாங்கிட்டாங்க. அந்த ஃப்ரிட்ஜுக்கு உண்மையான பேர் என்ன தெரியுங்களா? ஃப்ரிட்ஜோட உண்மையான பேர் பிச்சைக்கார பொட்டி. அது என்ன பிச்சைக்காரன்? ஆமா, முந்தி பழைய சொன்னா பிச்சைக்காரன் போடுவாங்க. இப்ப புருஷன் வச்சு போடுங்க. வேற வழி. அதுக்குள்ள வச்சு அப்படி பிச்சை வந்தது எதுக்கு போறீங்க? சோளம் பழைய குழம்பு சுட வச்சு மாமா, கிராமத்தாளுக்கும் டவுனுக்குள்ளதுக்கும் ஒரு வித்தியாசம் தான். கிராமத்தாலும் நாயா திரியா, டவுனுக்காராலும் நாயோடையே திரியா. என்ன காரணம்? இதுல டவுனுக்குள்ள இருக்கிற ஆளுக்கு கிராமத்தாளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. நம்ம கிராமத்துல சுட சுட குழம்பு குடிப்போம். அவன் சுட வச்சு குழம்பு குடிப்பான். ஏன்? அதை வச்சு காப்பாத்துறது. நான் இங்க இருக்கிற தாய்மார்கள்ட்ட இப்பதான் வந்து ஒவ்வொரு ஆளா உட்கார்றாங்க. எனக்கு தாத்தாக்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இங்க முக்கியமா இருக்கிற இந்த பெண்கள்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நான் முன் வச்சுக்கிறேன். ஏன்னா இங்க நாடகம் பார்க்கிற பெண்கள் எல்லாமே அக்கா தங்கச்சிய. இங்க இருக்கிற பெண்கள் உங்க வாழ்க்கை வந்து எந்த விதத்திலும் கெட்டு போயிடவிடக் கூடாது அப்படின்றத தாண்டி நான் சில நல்ல விஷயங்கள் சொன்னா என்ன பத்தி அக்கா மாதிரி நீங்க கேட்டுக்கிறீங்களாக்கா? முக்கியமா கல்யாணமான பெண்கள் இந்த விஷயத்தை காது கொடுத்து கேளுங்க. உங்க குடும்பம் கெட்டு போயிடாம இருக்க நான் சொல்ற விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க குடும்பத்துல நல்லதே நடக்கும். கல்யாணமான பெண்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க.
வீட்டுல உங்க புருஷன் உங்களுக்கு டெய்லியும் பூ வாங்கிட்டு வந்தால் பொண்டாட்டி மேல பாசம் நினைக்காது. பூக்காரி மேல பாசமா கூட இருக்கலாம். நீ மாவட்டத்துல மாட்டுத்தாவணியில தேடி வாங்கி போறிய அது எப்படி கிளவி அத வந்து பகுதியிலேயே விளையுது. நம்ம வந்து நிறைய இருக்கு. சுக்காம்பட்டி மாவட்ட கட்டடத்தை பி கிருஷ்ண ஆசாரி அன்பு அப்பா அவர்கள் உபயோகமாக 50 ரூபாய் அன்பளிப்பாக எடுத்துள்ளார். அன்பு அப்பாவுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. இந்த ரூபா நோட்ல யாருக்கு இருக்கா? காந்தி தாத்தா. இந்த தாத்தாவுக்கு நமக்கு ஒரு ஒத்துமை இருக்குங்க. தாத்தா காந்தி தாத்தா உழைச்சது நாட்டுக்கு, நம்ம எல்லாரும் உழைக்கிறது இந்த காந்தி தாத்தா நோட்டுக்கு. பாக்க நாகரீகமாக நல்ல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கும் பப்புன் தங்கராஜ் அவர்களுக்கு ஆன்மீக குழு சார்பாக, சென்னம்பட்டி ஆன்மீக குழு சார்பாக 100 ரூபாய் அன்பளிப்பாக தருகிறோம். ஆன்மீக இறைப்பணி குழு சார்பாக என்னை பாராட்டி ரூபாய் 100 அன்பளிப்பாக அளித்துள்ள அன்பு சார்ந்த ஆன்மீக இறைப்பணி குழுவுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் உள்ளம் கண்டு தெரியப்பட்டுள்ளோம். சென்னப்பட்டி ஏன்னா ஆன்மீகம் என்பது நம்ம உள்ளம் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நம்மளை சாந்தி படுத்துறது ஒரு ஆன்மீகம். மனதை வந்து முதல் ஒருநிலைப்படுத்த கத்துக்கணும். ஒருநிலைப்படுத்துறோம்னா வாழ்க்கையில எந்த ஒரு போராட்டங்களையும் எளிதா முடிக்கலாம். என்னமாமா? ஆனா சில பேர் தட்டு தடுமாறி இதை நிறைய பேர் கவனிக்காம விடுறதுனாலதான் நான் ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. நம்ம பெரிய ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டோம்னா பிரச்சனைக்கு தீர்வே இல்லைன்னு மட்டும் யாரும் நினைக்காதீங்க. தலைவோர காரியமா இருந்தா கூட அதற்கு தீர்வு இப்படிக்காண்டுதான் இருக்கும். இப்படிக்காண்டுத அதை நம்ம புரிஞ்சு பயன்படுத்தணும். வாழ்க்கை நல்லா இருக்கும். இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு ஆளுக்கு ரொம்ப பணம் கஷ்டமா இருக்குன்னு ஒரு இடத்துல களவாண்ட போகணும்னு முடிவு பண்ணிக்கான். அவன் கூட இருக்க நண்பர் சொல்ற களவாண்ட புத்தி தப்புடா, இதை நீ செய்யாதன்றாங்க. எனக்கு ரொம்ப குடும்ப கஷ்டமாக்குல, நான் களவாண்டுதான் ஆகணும் அப்படின்னு என்ன பண்றியா, பக்கத்துல முனியாண்டி தோப்புல 3 தென்னை மரம் ஒண்ணு இருக்கு. இந்த 3 தென்னை மரத்துல இளநீ குளம் நல்லா காய்ச்சி தொங்க இவன் திட்டம் போட்டு வச்சிருக்கான். முனியாண்டி தோப்புல குதிச்சு இளநீ குளைய இறக்கி விடிய காலம் வித்து காசாக்கி போடலாம்னு கூட இருக்கிற நன்மை சொல்றியா, முனியாண்டி தோப்புல இருக்கிற தென்னை மரத்துல முனி ஆடுமுடா, நீ போகாத. முனி ஆடுமா? இவனுக்கு இருந்தாலும் வறுமை. நைட்டு 12 மணிக்கு முனியாண்டி தோப்புக்குள்ள குதிச்சு அந்த முனி ஆடுன்ற தென்னை மரத்துல ஏறிக்கான். ஏறி 4 கொலைக்கு 5 கொலையா வெட்டி இறங்கிட்டான். இறங்கி கீழே இறங்கிட்டு மரத்தை அண்ணன் தானே பார்த்திருக்கான். வானத்துக்கு பூமிக்கு வெளியேறு ஒரு உருவம் ஒண்ணு நின்றுருக்கு. இவனுக்கு பதட்டம், ஆகா முனி வந்துருச்சுடா. சொன்ன மாதிரியே முனி வந்துருச்சான்னு வெட்டுன தென்னை கொலையை போட்டுட்டு தோப்பை விட்டு தம்பி மெயின் ரோடுக்கு ஓடிட்டான். மெயின் ரோடுக்கு ஓடிட்டு திரும்பி பாக்குறியா, அங்கேயும் வானத்துக்கு பூமிக்கு வெளில உருவம் நிக்குது. ஐயோ நம்மள விரட்ட ஆரம்பிச்சிருச்சான்னு அருவாளை போட்டு வீட்டுக்கு ஓடிட்டான். வீட்டுக்குள்ள போய் பெட்ரூம்ல இருந்துகிட்டு சன்னலை திறந்து பாக்குறான். இவன் சன்னலை திறந்து பார்த்தா சன்னலுக்குள்ளேயே அந்த உருவம் நிக்குது. இவனுக்கு பதட்டம், ஐயோ நம்மள கொல்லாம விடாத, முருகான தலையை இப்படி மேல தூக்குறான். வெள்ள உருவம் ஓடி போயிடுச்சு. ஆமா போயிருக்கிறா சாமின்னு கீழே புடிச்சுட்டு போயிடல. மறுபடியும் வானத்துக்கு பூமிக்கு நிக்குது. முனி இல்ல, இந்த எடுபட்டவன் மூஞ்சிக்கு நேரம் ஒரு வெள்ளை முடி ஒன்று தொட்டிக்கிறது இருக்குது. இவன் இதை பார்த்துக்கிட்டே முனியிலே கத்திக்கிட்டு இருக்கான். இந்த முடி கண்ணுக்கு நேரம் தொங்க விளையாடே தெரிஞ்சிருக்கு. நம்ம ஆளு முனிதான் நிக்குது. பிரச்சனை கிட்ட பயப்படக்கூடாது. நீ முடிவு பண்ணிட்டு இல்லங்க, ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்கல. பெரியவங்க சொல்லுவாங்க, வேப்ப மரத்துல முனியாடும், பனை மரத்துல முனியாடும், தென்னை மரத்துல முனியாடும், புளிய மரத்துல முனியாடும். உண்மைதான். எல்லா மரத்திலுமே மரத்தோட முனி மட்டும்தான் ஆடும். அடி சும்மா தான் இருக்கும். சாமி பாட்டா நானும் சாமி பாட்டு பாடி திங்குறதுன்னு ஆட போதுவே இருந்துட்டு உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றேன். சாமி பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி சபை முறைப்படி அவங்களை வரவேற்கிறேன். வாங்க வாங்க உட்காருங்க, நீங்க வந்த கால் நிக்காதீங்க. நீங்க இப்போ பத்து வாங்க உட்காருங்க.
மட்டும் என்னால பெருமையா மாமா விளையாட்டு சொல்லல. நான் கல்யாணம் முடிச்ச ஊரும் திண்டுக்கல் மாவட்டம் தான், நிலக்கோட்டை தான் நான் கல்யாணம் முடிச்ச ஊரு. அப்படி வேற எங்கேயும் தப்பிச்சுலாம் போகல. ஏன்னா ஒரு நாள் எப்படி கேட்டீங்கன்னா ஒரு புதுசா பழகுற டான்ஸ் ஒண்ணு கூட்டி வந்திருந்தாங்க. நான் புதுசா பழகுற டான்ஸ் ரெண்டு கொஞ்சம் கட்டி பிடிச்சா ஆடி விட்டேன். ஆமா, இத யூடியூப்ல எடுத்து போட்டு விட்டது என் மாமியா பார்த்துட்டு இருக்கும் போல. சரி, அந்த பொம்பளை மருமை ஏதோ துணிந்துக்காரன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கிறோம்ல, என் பொண்டாட்டி வாட்ஸ்அப்புக்கு என் மாமியா பார்வர்டு பண்ணி விட்டுருச்சு. நான் வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அவ வசத்துக்கு விளக்கம் அவங்க வீட்டு ரெடியா நிக்கிறான். நாக்க புடுங்கலாம கேட்டா, ஏண்டா விளக்காதவன கட்டின பொண்டாட்டி காலை முகச்சோன்னா ஊரு பையன் மகளை போட்டு அந்த முக்கம் முக்கிற உன்னை வாடான்னு பேசிக்கிட்டு தானே இருந்தா. அதிர்ஷ்டமா சத்தக்க தலையில 4 மாறு நட்டுக்கிட்டு நிக்குது. பக்கத்துல சுத்தி இருந்த பொம்பளையே பார்த்து விட்டாருங்க. ஒரு பொம்பளை பார்த்தாலே ஊரே சொல்லும், 4 பொம்பளை பார்த்தா நாடே பயப்படும். நம்ம இப்படி ஊர் முழுக்க பப்புனா பேர் எடுத்து இப்படி கேவலப்பட்டு விட்டோமே, இனி இந்த மானகட்ட உசுறு நமக்கு தேவையா? செத்து போலாம்னு ரோசப்பட்டு என்ன பண்ணிட்டு பெரிய கொச்ச கவரை எடுத்துக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள பேட்ல கவுத்த மாட்டி தொங்கிட்டேன். ஆமா, 2 மணி நேரம் நான் தூக்குல தொங்கி நாக்கெல்லாம் வெளியே வந்து இந்த மானகட்ட உசுறு மட்டும் போக மாட்டேன்னு ஏன்னா நான் தூக்கு போட்டு தொங்குன பேரு டேபிள் பேரு மாமா தூக்கம் வந்து தூங்கிட்டேன். பேர்ல தூக்கு போட்டா செத்துரும்னாக்கி எந்த பேருன்னு சொல்ல மறந்துட்டாங்க. எல்லாமே காலத்துக்கு கட்டாயம். அப்படி இது பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நல்லா நாடகத்துல நல்லதை ரெடி சௌகரியமா போடுங்க. அடுத்த வருஷம் பேட் போட்டு வந்து தொட்டி காட்டுங்க. கவலைப்படாம இருக்கு. நீங்க இப்ப வேணா இருட்டு சொல்லுங்க, உங்களை தாண்டி டிரான்ஸ்பர்ல ஏறி கண்டு கம்பி புடிச்சு கூட தொங்குறேன். ஆப்பரேஷன் சொல்லி தொங்குறேன். விடிய கூட தொங்குறேன். இருந்தாலும் இங்க முதல்ல நோட்டீஸை வாட்சி விட்டுருவேன். உங்க பேரை முதல்ல சொல்லிடணும்ல, நான் போட்டு அறுத்து இருக்க கூடாது. சிறப்பான உயிர் எல்லாத்திற்கும் முழு முதல் கடவுளாக திகழக்கூடிய ஸ்ரீ விநாயகர் துறை நமது திண்டுக்கல் மாவட்டம், நமது வித்தியாசத்திரம் ஒன்றியம், நமது அழகுப்பட்டி கிராமம், நம்ம சுத்தாவட்டி அருகில் உள்ள நம்ம சென்னப்பட்டி கிராமத்தில் தை பொங்கல் திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பான முறையில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் சிங்காரம் மண்ணொலி பெண்ணொலி கலையரங்கில் உலகங்கையாவும் புகுடி மணந்த குறிச்சி மலர் என்று சொல்லக்கூடிய கந்த பெருமானின் காதல் திருமணம் நடக்கக்கூடிய தமிழகத்தில் தலைசிறந்த கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் பங்கேற்கக்கூடிய ஸ்ரீ பள்ளி திருமணம் என்னும் புராண புண்ணிய நாடகம் மிகச் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் முறையாக பங்கேற்று நடிக்க காத்துக்கொள்ளும் நடிகை சிதாமணி மதுரை யானமலை ஒத்தக்கடை அருகாமலுக்கும் தேத்தாங்குளம் மாணவர் கண்டெடுத்த எம் ரவீந்திரன் அவர்கள் உங்கள் முன்னால் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். மற்றும் இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கிலவாணி பல கோவில்களுக்கு சென்று சொற்பொழிவு ஆற்றும் வகையில் வல்லமை படைத்த நாடக கலை உலகத்தில் டாக்டர் பட்டம் பெற்ற அன்பு பாசமிகு சகோதரி வீணையேந்தும் நவரச நாயகி. ஆமா, வீணைக்கு படிச்சிருக்காங்கப்பா. சிறப்பான முறையில் அன்பான மொழியில் வள்ளாள மாணவர் கண்டெடுத்த MSK கலைமகள் அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். இந்த நாடகத்திற்கு முருகப்பெருமானுக்கும் பள்ளி எம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி ஆவன் என்று சபதமேற்று வருகின்றுள்ள நாடகான பேரரசு வீணாகான பிரியன் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் செயற்குழு உறுப்பினராக பதவிக்கின்ற மதுரை ஊமச்சிக்குளம் மாநகர் அருகாமலுக்கும் கருவூர் மாநகர் எடுத்த SUV கீதப்பிரியன் அவர்கள் நாரதர் அந்த கலகப்பிரியனாக தோன்றுவார். இந்த நாடக கலை உலகத்தில் சிறப்பாக இசையமைக்க கற்றுக் கொண்டிருக்கும் இசை கலைஞர் சென்ற முறையில் சினிமா உலகத்தில் எப்படி பழைய பாடல் என்றால் DM சௌந்தரராஜனும் நாடக கலை உலகத்தின் TMS என்று அன்போடு அழைக்கக்கூடிய அன்பு மாமா கமதி மாநகர் அருகாமலுக்கும் செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகிய KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணிமன் பின்பா நாளொரு வீணை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல. நாளொரு வீணை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அதன் மேல் உள்ளவள். ஹலோ
பாட்டு வருது, யாருக்காவது புரியுதா? மாட்டுக்க குண்டக்க மண்டக்க என்னென்னமோ பாடுறேன், கேட்டால் அதுவும் பாட்டு இருந்தால் பிரபலமாயிக்கிறதுக்கு. இந்த மாதிரி பழைய காலத்து கவிஞர் கண்ணதாச ஐயா பாடல், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர ஐயா பாடல், இதெல்லாம் கேட்டால் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நிறைய புத்தி பிறக்கும். எங்கே இப்பெல்லாம் என்னங்க மாமா, பழைய பாட்டு தான் சிறப்பான என்னங்க, கண்டிப்பாக ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் பழைய பாடலை சிறப்பாக படைய மாமாவுக்கு நன்றி. இந்த பாடலுக்கெல்லாம் தகுந்தாற்போல் இசையமைக்க காத்திருக்கும் மிருதங்க வித்வான், மிருதங்க சக்கரவர்த்தி, பல மாநில உருவாக்கி கொண்டிருக்கும் அன்பு மாமா, எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் முன்னாள் சங்க செயலாளருமாகிய அன்பு மாமா, தனக்குத்தானே தான் நிகர் என்று வெட்டி முரசனை முத்திரை பெறக்கூடிய மதுரை மாநில கண்டெடுத்த KN பாலசுப்ரமணியம் என்ற KN பாலன் அவர்கள் உங்கள் முன்னால் எவருக்கு முடியும் மிருதங்கம், தொப்பீனன், டோலக்கன், செண்டை மேளம்.
சிறப்பான முறையில் இங்கு மிருதில் மூழ்கி தன் மனதை ஒருநிலைப்படுத்தினாதான் எப்படி தியாக பிரம்மம் மாணிக்க நீங்கள் இசை பிரம்மம் சிறப்பான முறையில் அன்பு மாமா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த இதயம் சார்ந்த நன்றிகளை அன்பு சார்ந்த பெரியோர்கள் சார்பாகவும் தெரியப்படுத்திக்கிறோம். வாழ்க தமிழ் வளர்க நாடகக்கலை. திரு ஜெயராமன் அவர்கள் விநாயகர் முத்துகில ஜெயராம் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக நாடக குழுவுக்கும், மேட்டூர் நாகம்மா பேராண்டால் சார்பாக ராஜேந்திரன் அவர்கள் நாடக குழுவுக்கு 100 ரூபாய்க்கு அன்பளிப்பாக அளித்திருக்கிறார்கள். நாடக குழுவினை பாராட்டி அன்பளிப்பலை வாரி வழங்கிய அன்பு சொந்தம் அவர்களுக்கு மற்றும் அன்பு குடும்பத்தார்களுக்கு எங்கள் சார்பாகவும் எங்களது கலை குடும்ப சார்பாக நன்றிகளை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு அவருக்கு துணையாக இங்கு ஆல்ரவுண்டர்ஸை காத்துக் கொண்டிருக்கும் ஆல்ரவுண்டர் சக்கரவர்த்தி சிறந்த முறையில் தனக்குத்தானே தனி பாணியை வகுத்து வரக்கூடிய அன்பு வளர்ந்து வரும் இளம் காதல் நாயகன். நம்ம தொழிலில் காதல் பண்ணுறேன், அதனால் சிறப்பான முறையில் அன்பு மாப்பிள்ளை துவரங்குறிச்சி மாநகரம் அருகாமல் இருக்கும் அழகம்பட்டி மாநகரம் கண்டெடுத்த அன்பு மாப்பிள்ளை. சிறு வயதிலிருந்து அந்த இசையில் மீது ஆர்வம் அன்பு மாப்பிள்ளருக்கு திடீரடி தினேஷ்குமார் அவர்கள் உங்கள் முன்னால் இவருக்கு வழியில் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரவுண்ட். திண்டுக்கல் அமிழ்தம் அடுமனை அவர்கள் சார்பாக எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அன்பு உள்ளங்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பிலும் நாடக கலைக்குழுவின் சார்பிலும் நன்றி வணக்கம். ஸ்ரீ விநாயகா லேத்வர்க்ஸ் ரதவனரோட திண்டுக்கல் உரிமையாளர் முத்துக்கிளி
முத்துக்கிளி என் முத்துக்கிளி முத்துக்கிளி முத்துக்கிளி. நன்றிங்க. முத்துக்கிளி முத்துக்கிளி என் முத்துக்கிளி முத்துக்கிளி அவர்கள் சார்பாக ரூபாய் 100 அன்பளித்துள்ள அன்பு முத்துக்கிளி அவர்கள் குடும்பத்தாருக்கு நன்றிகளை தெரியப்படுத்துகிறோம். நன்றி. மற்றது நாடத்திற்கு தாரை பிரசாத கொடுக்கும் தாரையை சுத்தி கழிச்சு அதே நடத்த மேல சரிக்கிறவன் மற்றும் குலக்கொடி. ஏன்னா என் மாமே வந்து எல்லா ஊருக்கும் சொந்தக்காரன். எந்த ஊர்ல சாப்பிடுறோமோ அந்த ஊர் நமக்கு 6 மணி வரைக்கும் சொந்தம். எல்லா ஊருமே நம்ம சொந்த ஊர். நாடே நம்ம நாடு தான். சிறப்பாக சரிக்கிறமான எடுத்து அன்பு அமைக்க சிறப்பான முறையில். ஏன்னா அவர் எத்தனையோ மருந்தை பார்த்துருக்கலாம். இன்னைக்கு வந்திருக்க எல்லாமே சின்ன மருந்து. சின்ன மருந்து அவர்கள் உங்கள் முன்னால் சி அட் தால். சாப்பாடு ரொம்ப முக்கியம். அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருந்த அன்பு சார்ந்த குடும்பத்தாருக்கும் எங்களுக்கு மிக சிறப்பாக பணிவிடை செய்த பரிமாறிய அன்பு தாய்மார்களுக்கும் மற்றும் அன்பு அண்ணாவர்களுக்கும். ஏன்னா சாப்பாடு எப்படி வேணா இருக்கணுங்க. என்ன வேணும் என்ன வேணும்னு ஓடி ஓடி கவிழ்ச்சாங்க பார்த்தீங்களா. அதுல ஆரம்பத்துல வச்சாங்க ஒரு ரசகுல்லா சொந்தமா தயாரிப்புனாங்க. ரொம்ப நன்றி. சிறப்பா எண்வகை போகங்கள் இருக்கு. ஆமா, எண்வகை போகங்கள். அதுல இந்த போஜனம் உணவு இருக்கு பாருங்க. உணவு அதுவும் முக்கியம். கண்டிப்பா. 8 வகை இதுல உணவு உணவுக்கு முக்கியம். சாப்பாடுன்னா மனுஷன் வெட்டிட்டு செஞ்சுறாங்க. மோகத்துல முக்கியமான உணவளித்த அன்பு சார்ந்த குடும்பத்தார்களுக்கு எங்கள் கலைக்குடும்பத்து சார்பாக நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த நாடகத்திற்கு அருமையாக ஒளி என்று ஒளி அமைத்து நமது ஊரை அழகாக அலங்கரித்து நாடக நடிகர்களுக்கு தெல்ல தெளிவான ஒலிக்கு ஒளி அன்று ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளி அமைப்பு நமது உரிமையாளர் என் தீபக்குமார் அவர் அமைப்பில் திட்டுக்கலமான நடத்த மித்ரா ஆடியோஸ் அண்ட் டெக்கரேஷன். மித்ரா 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 கையாவும் உன் அரசாங்கமே, ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே. ஆப்ரேட் பண்ற ஒரு காரணத்தினால தான் நன்றிகளை தாங்கள் தெரியப்படுத்தி விடுகிறோம். நன்றி. இந்த இந்த கொஞ்சம் பொடியா ராசா இந்த ஆட்ட சாண்டாலத்தனமே. உக்கார் உக்கார் அண்ணே. ஐயா ஐயப்பா 10:30க்கெல்லாம் வந்துக்கிட்டு கூட்டம் போகணும். உக்காருங்க, நல்லா இருப்பீங்க. சீக்கிரம் தான் ஆரம்பிச்சுங்க. இப்படி கிளம்பிட்டீங்களே, நான் என்ன பண்ணி தொலைறதுக்கு? ஆட உக்காருங்க, நல்லா இருப்பீங்க. ராஜாக்கெல்லாம் மணி 11 தான் ஆகுது. பப்புண்டு அடிச்சு 12 மணிக்கு தான் முடியும். எங்கள் டைம் 12 மணி தான். அது 12 மணில இருந்து ஃபுல்லாக கதை தான். நீங்கள் விடிய விடிய உட்காந்துருக்குது உங்கள் பொறுப்பு. 11 மணிக்கு கேட்டு அனுப்பிச்சு விடுங்கண்ணா. இன்னும் 1 மணி நேரத்தில் நான் 2 கடத்துறது. உட்காரு ராஜா, நல்லா இருப்பீங்க. உட்காருங்க உட்காருங்க. நடிக்கிற எங்களுக்கு எந்தெந்த நேரத்துக்கு யார் யாரை விடணும்னு தெரியும். ஆமாம், நானும் குளிரில் எப்போ உள்ளு அப்படின்னா தவிச்சுக்கிறேன். என்ன அவனுக்கு நோட்டீஸில் இருக்கிற பேரப்பெல்லாம் நான் வாசிக்கணும்ல. அப்புறம் காசு கொடுத்தவங்க என்ன ஊமை குத்தா குத்துவாங்க. ஏன்டா இந்த பேரை மட்டும் வாசிக்கலேண்டு. இந்த பேரை அவன் முடிச்சுக்கிறேன் ராசா. எனக்கு விடுவிடுன்னு பல்ல கட்டிக்கிட்டு தான் வருது. என்ன அவனுக்கு குட்டி கொடைக்கானலில் இருந்த மணி இருக்குது. நீங்கள் வேறு இந்த நாடகத்திற்கு ரசிகர்கள் அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்க இருக்கை வசதி செய்து கொடுத்திருக்கிறார்கள். மிக்க சிறப்பு. பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்தை காண அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் சென்னப்பட்டியை தெரிந்து கொண்டு இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்து அன்பு உள்ளமாக திகழக்கூடிய நாடகத்தின் அமைப்பாளர் என்ற முறையில் நன்மதிப்பினை பெற்றக்கூடிய சிறந்த முறையில் தனக்குத்தானே தாந்தானே என்று எந்ததொரு நாடகம் மட்டுமில்லாமல் எந்ததொரு நாடகமாக இருந்தாலும் குறைந்த செலவில் சிறந்த நடிகரை கொண்டு அமைத்தரும் நாடகத்தின் அமைப்பாளராக திகழக்கூடிய
மானாமதுரை மாநகரம் அருகாமல் இருக்கும் அரசு குளம் என்று கண்டெடுத்து டிவி முருகன் அவர்கள் சிறப்பாக இந்த நாடகத்தை அமைத்துள்ளார்கள் என்பதை பெருமிடுடன் பாசகம் நெஞ்சார் தெரியப்படுத்திக் கொண்டு இந்த நாடகத்திற்கு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடனமங்கை புதுகை மாநகர கண்டெடுத்த RS ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமிக்காக நடனம் புரிய காத்துக் கொண்டிருக்கின்றார். கொண்டிருக்கின்றார் அதே மதுரை ஏற்பட்ட அருகாமையில் இருக்கும் சோழன்குர்ணி என்ற குட்டி கிராமத்தைச் சேர்ந்த AS தங்கராஜாரிய பபுல் காமிக் என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். உங்கள் அன்பு எங்களுக்கு எப்பவும் தேவை. சிறப்பாக எங்க யூடியூப் சேனல் எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியப்படுத்திக் கொண்டு நான் போயிட்டு அந்த புண்ணியவதியை அழைச்சிட்டு வரேன். சீக்கிரம் வதியை அதனால எப்படி மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது சிறிய தொகை நான்